ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து எந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் வந்து பெட்டர் ரிட்டர்ன்ஸ் அண்ட் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் கொடுக்குங்கிற மாதிரி பார்ப்போம். 2026ல் நீங்கள் வந்து ஃபினான்ஷியல் ஃப்யூச்சருக்காக வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது எஃப்டி, அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸ் அந்த மாதிரி வந்து சேவிங் பண்ணலாம் அப்படிங்கிறது சில ஆப்ஷன்ஸ் இருக்கும். போஸ்ட் ஆஃபீஸில் ஸ்மால் சேவிங் ஸ்கீம்லாம் ஸ்டேபிள் ரிட்டர்ன்ஸ் அண்ட் டேக்ஸ் அட்வான்டேஜ் கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து பேங்க் எஃப்டி வந்து ப்ராமிஸ் ஃப்ளெக்சிபிள் அண்ட் ஈஸ் ஆப்ஷன். போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ் வந்து ஸ்டாண்ட் அவுட் ஃபார் த கவர்மெண்ட் பேக்கிங், அதனால் ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அண்ட் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். உங்கள் மணிக்கு வந்து ரிட்டர்னும் வேணும், டேக்ஸ் பெனிஃபிட் வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணணும். ஃபிக்ஸட் டெபாசிட் அண்ட் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமில் பார்க்கும்போது உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் அண்ட் மீடியம் டேர்ம் கோல்ஸ் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி லிக்விடிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். போஸ்ட் ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட், நேஷ்னல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட், கிஷான் விகாஸ் பத்ரா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் சேவிங்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரொமோட் டிசிப்ளின் அண்ட் லாங் டேர்ம் சேவிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். எஃப்டி வர்சஸ் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்பேரிசன்கிற மாதிரி பார்க்கும்போது பேங்க் எஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 6.25லேருந்து 6.80 வித் டென்யூர் ஆஃப் 1 to 3 இயர்ஸுங்கிற ரேஞ்சில் அவங்க கொடுக்குறாங்க. சீனியர் சிட்டிசனுக்கு எக்ஸ்டெண்ட் அப் டு 7.10% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் ஸ்மால் சேவிங்ஸ் ஸ்கீமில் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 6.9% to 8.2% கிடைக்குது. கிளியர்லி அவுட் பர்ஃபார்மிங் மோஸ்ட் ஆஃப் த எஃப்டிஸ். அப்புறம் கேர்ள் சைல்டுக்காக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா சுகன்யா சம்ருதி யோஜனா இருக்குது, 8.2% கிடைக்கும். சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம்லேயும் உங்களுக்கு வந்து 8.2% கிடைக்கும். லாங் டேர்ம் அண்ட் ரிஸ்க் ஃப்ரீ இன்வெஸ்டிங், இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் ஃப்ரீயாக கிடைக்குது. லேட்டஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஃபார் 2026 அந்த மாதிரி செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சுகன்யா சம்ருதி யோஜனா வந்து 8.2% இன்ட்ரெஸ்ட் தராங்க. சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம் வந்து 8.2% இன்ட்ரெஸ்ட் தராங்க. நேஷனல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட் வந்து 7.70% இன்ட்ரெஸ்ட் தராங்க. மஹிளா சம்மான் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட் வந்து 7.50% இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது நம்ம பண்ணுற சேவிங்ஸ்க்கு. கிசான் விகாஸ் பத்ரா வந்து 7.50% இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீமில் வந்து 7.40% இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டில் 7.10% இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. போஸ்ட் ஆஃபீஸ் டைம் டெபாசிட்டில் 6.9% to 7.5% இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். போஸ்ட் ஆஃபீஸ் ரெக்கரிங் டெபாசிட்டில் 6.70% இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்ஸ்க்கு வித் ஒரு அஷ்யூர்ட் ரிட்டர்ன் வேணும்னா இதை ட்ரை பண்ணலாம். அப்புறம் லாக்இன் பீரியட் அண்ட் பார்க்கும்போது ஃப்ளெக்சிபிலிட்டி வர்சஸ் கமிட்மெண்ட் இருக்குது. ஒன்லி கீ டிஃப்ரென்ஸ் வித்தின் எஃப்டி அண்ட் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் பார்க்கும்போது போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமில் யூஸ்வலி கம் வித் ஃபிக்ஸட் லாக்இன் பீரியட்ஸ். ஃபார் இன்ஸ்டன்ஸ் என்எஸ்சி வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட் வந்து லாக்இன் 5 years இருக்குது. பிபிஎஃப் வந்து லாங் டேர்ம் கமிட்மெண்ட்ஸ் 15 yearsங்கிற மாதிரி இருக்குது. இட்ஸ் ஐடியல் ஃபார் ரிட்டையர்மெண்ட் பிளானிங்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து எஃப்டி பார்க்கும்போது ஆஃபர் அன்மேட்ச்டு ஃப்ளெக்சிபிலிட்டி. டென்யூர் வந்து லிட்டில் ஆஸ் 7 days to 10 years வரைக்கும் இருக்குது. அண்ட் ப்ரீமெச்சூர் விட்ராயல்ஸ் வந்து ஸ்மால் பெனால்ட்டி இருக்கும். இப்போ லிக்விடிட்டி வந்து உங்கள் ப்ரியாரிட்டினா எஃப்டி ஹாவ் அ கிளியர் எட்ஜு. பட் லாங் டேர்ம் கோல்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது நீங்கள் வந்து இந்த கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு டேக்ஸ் சேவிங்ஸ், ஐடிசி அந்த மாதிரி கவர் பண்ணிக்கவும் முடியும். இப்போ நான் சொன்னதில் இன்ஃபர்மேஷன் பர்பஸ் தான். ஓன் செக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் உங்களோட சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லா வீடியோஸும் பாருங்கள்.